அனைவருக்கும் வணக்கம். நேற்று நாம் நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு 20 கொஷின் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருந்தோம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 20 கொஷினுக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாரும் இந்த 20 கொஷினையும் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை போட்டு பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு கொஷின் வரும்போதும் அந்த கொஷினை பார்த்துட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. அந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? சால்வ் பண்ணிவிட்டு திரும்ப வீடியோவை ப்ளே பண்ணி ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதாவது நீங்கள் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடும், ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 1, 6, 15 கேள்விக்குறி 45, 66, 91. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஏர்வரிசையில் தான் இருக்குது, ரைட்டுங்களா? அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போயிருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக ப்ளஸ்ஸு இல்லைனா இன்ட்டு, அதாவது கூட்டல் இல்லைனா பெருக்கல், இந்த ரெண்டில் ஏதாவது தான் நடந்திருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சடன் சேஞ்ச் எங்கேயுமே இல்லை. அதாவது சடனாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி எதுவும் இல்லை, கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ அப்போ கூட்டல் இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1, 6 கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் கண்டுபிடிக்கணும். அடுத்து 45, 66, 91 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நாம் கூட்டல் வச்சே ட்ரை பண்ணுவோம். 1ஓட 5 கூட்டினோன்னா 6 வரும். அடுத்து 6ஓட 9 கூட்டினா 15 வரும். அடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இதை விட்டுருவோம். அடுத்து இங்கே வந்துருங்க. 45, 66ன்னு இருக்குது. 45ஓட 21 கூட்டினோன்னா 66 வருமா? ரைட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், கரெக்டு தானே இது? 45, 16 கரெக்ட், ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், 66, 91 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 66க்கும் 90க்கும் டிஃப்ரென்ஸ் 24 வரும், 25 வருது, ரைட்டுங்களா? அப்போ 66ஓட 25 கூட்டணும்னா நமக்கு 91 கிடைக்குது. சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 5, 9. ஸோ அப்போ 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள், 21, 25, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஓட அடுத்து ஒரு 4 இன்க்ரீஸ் ஆகி இங்கே ஒரு நம்பர் வரும், 13ன்னு வரும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 15ஓட இந்த 13 கூட்டியிருப்பாங்க, ரைட்டுங்களா? இப்போ 15ஓட 13 கூட்டினோன்னா நமக்கு 28ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 13ஓட ஒரு 4 கூட்டியிருப்பாங்க, சரிங்களா? இந்த 13ஓட ஒரு 4 கூட்டினா 17ன்னு வருமா? ஸோ இந்த 28லேருந்து இந்த 28ஓட இந்த 17 கூட்டியிருப்பாங்க. ஸோ 28ஓட 17 கூட்டினோம்னா 45 அப்படின்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, +5 +9 +13 +17 +21 +25ங்கிற இந்த லாஜிக்கை தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ஒவ்வொரு நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28. அடுத்த கொஷின் பாருங்கள். 2, 5, 9, 19, 37 கேள்விக்குறி இருக்குது. ஸோ இதுவும் ஏர்வரிசையில் தான் இருக்குது. அப்போ ஒன்று கூட்டியிருப்பாங்க, இல்லைனா பெருக்கியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கூட்டலை வச்சு ட்ரை பண்ணலாம். 2, 5, 9, 19, 37. ஸோ இங்கே உள்ளதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2, 2, 3, 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 4, 9. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா +10 வருது. ஏன்னா 9ஓட 10 கூட்டினா தான் 19 வரும், சரிங்களா? ஸோ அப்போ அங்கே 3ன்னு இருந்தது, இங்கே 4ன்னு இருந்தது. ஆனால் இங்கே சடனாக 10ன்னு வருது. சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், 19, 19, 38. ஆனால் அங்கே 37 இருக்குது. ஸோ அப்போ 18 ஆட் ஆகுது, ரைட்டா? ஸோ இது ஒரு லாஜிக்காக இருக்கிற மாதிரி தெரியலை. 3, 4, 10, 18ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வேறு ஏதோ தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, நம்ம பெருக்கல் வச்சு ட்ரை பண்ணுவோம். இப்போ 2 5ஆக மாறணும்னா பெருக்கல்ல எப்படி சாத்தியமாகும்னா, 2 2ஆல் பெருக்கி 1 கூட்டினோன்னா 5 ஆகும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த லாஜிக் படி பார்த்தா அடுத்தது இங்கே என்ன வரும்னா, × 2 +1 போட்டால் 11ன்னு வரும், கரெக்டுங்களா?
5 5 இன்ட்டு 2 10 ப்ளஸ் 1 போட்டோம்னா 11ன்னு வரும். ஆனால் இங்கே 9 தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த லாஜிக்கும் வந்து அவங்க யூஸ் பண்ணலை. ஆனால் இப்போ இதில் பாருங்கள், 5 இன்ட்டு 2 போட்டுட்டு -1 போட்டால் 9 வருமா? ஸோ அப்போ இந்த லாஜிக் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. 2 5 9 19 37ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், 2ஓட 2 பெருக்கிட்டு 1 கூட்டினோன்னா 5. 2 2 4 4 1 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஓட 2 பெருக்கிட்டு 1 மைனஸ் பண்ணால் 9 வரும். ஏன்னா I2 10 10 - 1 9ன்னு வந்துடும். அப்போ அடுத்து என்ன நடந்திருக்குன்னா இன்ட்டு 2 + 1 தான் நடந்திருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் வரா மாதிரி இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9 9 இன்ட்டு 2 வந்து 18. 18ஓட 1 கூட்டினோன்னா 19 வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அப்போ அடுத்து என்ன வரும்னா இந்த லாஜிக் வரும். இன்ட்டு 2 - 1 வரும். 19ஓட 2 பெருக்குனா 38 38 - 1 37. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடந்திருக்கும்? இன்ட்டு 2 + 1 நடந்திருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ 37 இன்ட்டு 2 74 வரும். 74 + 1 75 வரும். ஸோ இந்த லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ட்டு 2 + 1, அப்புறம் இன்ட்டு 2 - 1, திரும்பி இன்ட்டு 2 + 1, திரும்ப இன்ட்டு 2 - 1ன்ட்டு. ஸோ இந்த லாஜிக் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். 4 8 28 80 244 ஏறுவரிசையில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 அடுத்து 8ன்னு இருக்குது. ஸோ இப்போ 2ஆல் ஒரு வேளை பெருக்கியிருக்கலாம். ரைட்டுங்களா? சரி, அப்படி வச்சுக்கிட்டோன்னா அடுத்து 8 2ஆல் பெருக்குனா 16 தான் வரணும். பட் இங்கே 28 இருக்குது. சரி, அப்போ 8 3ஆல் பெருக்குனா கூட 24 தான் வரும். ரைட்டுங்களா? ஸோ 4 8ன்னு இருக்குது. இன்ட்டு 2ன்னு வச்சுக்கிட்டால் அது கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 8ஓட 2 பெருக்கணும்னா 16 தான் வரணும். ஆனால் அங்கே 28 இருக்குது. ஒருவேளை 8ஓட 3 பெருக்கினா கூட 24 தான் நமக்கு வரும். ஆனால் அங்கே 28 இருக்குது. ஸோ அப்போ இந்த லாஜிக் வந்து அவங்க யூஸ் பண்ணலை. சரி, நம்ம கூட்டி பார்க்கலாமா? கூட்டினோன்னா 4 8ன்னு இருக்கா? ஸோ 4ஓட 4 கூட்டினா 8ன்னு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 28ன்னு இருக்குது. ஸோ அப்போ 8ஓட 20 கூட்டணும். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 80ன்னு இருக்குது. 80னா இப்போ அடுத்து 52 கூட்டியிருக்காங்களா? ஸோ 4 20 52ன்னு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது இந்த மாதிரி லாஜிக் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வேறு ஏதோ தான் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கொஷினாக இருந்தால் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாத கொஷின் கேட்டால் கூட நம்ம நிறைய விதமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய லாஜிக் இருக்குது, எக்கச்சக்கமான லாஜிக் இருக்குது. ஸோ அவ்வளோதையும் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்லேருந்து வர கொஷின் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இதில் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. இப்போது இதில் பாருங்கள், இப்போ நம்ம இந்த 2 லாஜிக் வச்சு பார்த்துட்டோம், வரல. ஸோ அடுத்து ஸ்கொயர்டு க்யூப் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் ஏதாவது ஸ்கொயர்ட் வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர்ட் வேல்யூ. வேறு எதுவும் இதில் ஸ்கொயர்ட் வேல்யூ இல்லை. க்யூப் வேல்யூ இருக்கான்னு பார்த்தா இது க்யூப் வேல்யூ. சரிங்களா? 2 க்யூப் 8. வேறு எதுவும் இல்லை. பட் அடுத்து பாருங்கள், இப்போ 8ங்கிறது வந்து 9க்கு பக்கத்தில் உள்ளது. ரைட்டுங்களா? அதே மாதிரி 28ங்கிறது 27க்கு பக்கத்தில் இருக்குது. இது 81க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/1 + 1ன்னு எழுதலாமா? அதாவது இந்த 4 வந்து 3/1 + 1ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ கொடுத்துருக்கிறத பாருங்கள், 4 8 28 80 கொடுத்துருக்காங்க, 244 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இந்த 4 நாம் என்ன பண்ணலான்னா 3/1 + 1ன்னு எழுதலாமா? ஏன்னா 3/1 3 + 1 4 வந்துடும். அதே மாதிரி 8 பாருங்கள், 3 ஸ்கொயர்டு -1ன்னு எழுதலாமா? ஸோ 3 ஸ்கொயர்னா 9 9 - 1 8 வந்துடும். ரைட்டா? ஸோ அப்போ அடுத்து இங்கே என்ன லாஜிக் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே 3 வரும். சரிங்களா? 3/3. இங்கே பார்த்தீங்கன்னா +1 -1 மாறி மாறி வருது. அப்போ இங்கே அடுத்து +1 இருக்கும்.
இப்போ 3/3 வந்து 27, 27 + 1 28 வந்துடும். அப்போ இந்த லாஜிக் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3ங்கிற நம்பரை காமனாக எடுத்துக்கிறாங்க, பவர்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டே வராங்க. அது வந்து ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் +1 -1 +1 அடுத்துங்க பார்த்தீங்கன்னா -1 வரும். அதே மாதிரியே 3/4 வரும். 3/4 81, 81 - 1 80. ஸோ இதான் இதுக்கான லாஜிக். அடுத்து பார்த்தீங்கன்னா 244. ஸோ 3/5 +1ன்னு வரணும். 3/5ஓட வேல்யூ 243 +1 போட்டோம்னா 244. அப்போ அடுத்து என்ன லாஜிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/6 -1ன்னு வரும். சரிங்களா? 3/6ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 3/6னா எவ்வளோ வரும்? 27. 27 × 27 வந்து 729 வரும். 729 - 1 728ன்னு கிடைக்கும். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 728, ஆப்ஷன் டி. ஸோ நம்பர் சீரீஸில் இதாங்க பிரச்சனை. எக்கச்சக்கமான லாஜிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்ன லாஜிக் இருக்குது அப்படின்ட்டு அடிக்கடி வந்து ரிவிஷன் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாபிக் வந்து காலவாரி விட்டுரும். இப்போ நம்ம ரீசனிங்கில் 10க்கு 10 எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா? அதில் மண்ணள்ளி போடக்கூடிய ஒரு டாபிக் இருக்குன்னா அது கண்டிப்பாக இந்த நம்பர் சீரீஸாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து இது ரிஸ்க்கு தான். அடுத்த கொஷின் பாருங்கள். XTPL அடுத்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நம்பரை வச்சு பார்த்தோம். இப்போ வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கேட்டாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருவோம். அதுவும் ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயே கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ எக்ஸுக்கு நம்பர் கொடுத்தா என்ன வரும்? 24 XYZ. ஓகே, கரெக்டு தான். அதேமாதிரி டீக்கு கொடுத்தோன்னா T20, ஷார்ட்கட் கூட சொல்லியிருக்கோம், T20. அடுத்து பிக்கு வந்து 16 வரும். எல் வந்து JKL 12 வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 24 அடுத்து 20 ஆயிருக்கு. அப்போ 4 மைனஸ் ஆயிருக்கு. 20ங்கிறது அடுத்து 16 ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் 4 மைனஸ் ஆயிருக்கு. 16 அடுத்து 12 ஆயிருக்கு. இங்கேயும் 4 மைனஸ் ஆயிருக்கு. அப்போ அடுத்து இங்கே என்ன ஆயிருக்குன்னா 4 மைனஸ் ஆயிருக்கும். அப்போ இங்கே 8ன்னு வரும். 8னா நமக்கு ஹச்ன்னு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹச், ஆப்ஷன் பியில் இருக்கிற ஹச் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். 0, 6, 24, 60, 120, 210 அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏறுவரிசையில் தான் இருக்குது. என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பாருங்கள். இது வந்து 3 கியூபுக்கு பக்கத்தில் இருக்கா கொஞ்சம். 3 கியூப் வந்து 27 வரும். இங்கே 24 இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 4 கியூபுக்கு பக்கத்தில் இருக்குது. ரைட்டு தானே? 4 கியூப் வந்து 64 வரும். இங்கே 60 இருக்குது. இது வந்து 5 கியூபுக்கு பக்கத்தில் இருக்குது. 5 கியூபோட வேல்யூ 125. ஸோ 120ன்னு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. இது 6 கியூபுக்கு பக்கத்தில் இருக்குது. 6 கியூபோட வேல்யூ வந்து 216. இது 210ன்னு இருக்குது. ஸோ அப்போ அடுத்து வந்து மேக்ஸிமம் வந்து 7 கியூப் அதுக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. அப்போ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூப் வேல்யூஸ் அதுக்கு பக்கத்தில் உள்ளது. சரிங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 0ன்னு இருக்கா, இந்த 0வை நம்ம என்ன பண்ணலான்னா 1 கியூப்னு எழுதி அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணலாமா? ஸோ 1 கியூப் - 1 பண்ணோன்னா நமக்கு 0ன்னு கிடச்சிரும். சரி, ஓகே. அதே மாதிரி அடுத்து பாருங்கள். 6ன்னு இருக்கா, 2 கியூப் பண்ணோன்னா 8 வரும். 8ஓட 2 மைனஸ் பண்ணால் 6 வரும். ரைட்டு தானே? ஓகே. 2 கியூப் -2 அதாவது 2 கியூபுங்கிறது 8 வந்துடும். 8லேருந்து 2 மைனஸ் பண்ணோன்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ கரெக்டாக வருது. அடுத்து பாருங்கள். 24ன்னு கொடுத்துருக்காங்க. 24 வந்து நாம் 3 கியூப் -3ன்னு எழுதலாமா? 3 கியூப் வந்து 27 -3 போட்டோன்னா 24 வரும். ஸோ கரெக்டாக வருமான்ட்டு ஒரு டவுட்லேயே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, பார்ப்போம். அடுத்து பாருங்கள். 60னா 4 கியூப் -4ன்னு எழுதலாமா? ஸோ 4 கியூப் வந்து 64 -4 60. ரைட்டு தான்.
சரிங்களா? ஸோ அப்போ 120 வந்து நாம் 5 கியூப் மைனஸ் 5ன்னு எழுதலாம். கரெக்டு தானே? ஸோ 5 கியூப்னா 125 மைனஸ் 5 120 ஆன்சராக வரும். ஸோ அடுத்து 210னா 6 கியூப் மைனஸ் 6ன்னு எழுதலாம். 6 கியூப் வந்து 216 மைனஸ் 6 வந்து 210. ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸை பார்த்த உடனே நமக்கு வந்து அது தோணணும். என்ன சொல்கிறது, வந்து ஸ்கொயர் இல்லைனா க்யூபுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்ட்டு தோணணும். அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டாலே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஷினே பார்த்தீங்கன்னா நான் எடுத்த கொஷின் தான், ஆனால் நான் இதை ரெடி பண்ணி வச்சு கொஞ்சம் நாள் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நம்பரை பார்த்தோன்னா அந்த நம்பர் வந்து ஸ்கொயருக்கோ க்யூபுக்கோ பக்கத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷினை வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கியூப் மைனஸ் 7 வரும். சரிங்களா? ஸோ 7 கியூப் வந்து 343 மைனஸ் 7 பண்ணோன்னா 336. ஸோ நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸும் ரிவிஷனும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 336. இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கொஷின் நான் தான் எடுத்தேன். சரிங்களா? பட் இதை நான் ரெடி பண்ணி வச்சு 1 வீக் மேலே ஆகுது. அதனால் இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து இது கொஞ்சம் வந்து தடுமாற்றமாக இருக்குது. சரி, ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். 1/2 3/4 5/8 7/16 அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஒரு பார்த்தாலே தெரியும். மேலே பாருங்கள் 1 3 5 7, அதாவது ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. சரிங்களா? அப்போ அடுத்து 9ங்கிற நம்பர் தான் வரும். ரைட்டுங்களா? 1 3 5 7 அடுத்து 9 வரும். ஸோ 9ன்னு எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இதான் ஆன்சராக இருக்கும். பட் கீழே உள்ளதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 2 4 8 16ன்னு இருக்குது. அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16. ஸோ அப்போ அடுத்து 16 × 2 32 வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9/32. ஸோ மேலே வந்து ஒற்றைப்படை எண்கள், கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 2ஆல் பெருக்கிக்கிட்டே போயிருக்காங்க. அவ்வளோதான். இன்னைக்கான முதல் கேள்வி, கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் புத்தொக்க சீர்த்த இடத்து என்ற குறள் உணர்த்துவது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 0.5 0.55 0.65 0.8 அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சொல்கிறேன்னா, இது ஏறுவரிசையில் இருக்குது. அதே மாதிரியே கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது, சடன் சேஞ்சஸ்லாம் இல்லை. அப்போ கண்டிப்பாக வந்து கூட்டல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பாருங்கள், இந்த 0.5 கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டி தான் இந்த 0.55 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த 0.5 கூட எதை கூட்டினா நமக்கு 0.55 கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா இதோட எதை கூட்டி இது வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ 0.55 மைனஸ் 0.5. ஸோ இங்கே 0 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 5 இது பார்த்தீங்கன்னா 0 வந்துடும். இங்கே 0 இருக்குது. அப்போ 0.05. அப்போ இந்த 0.5ஓட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0.05 வந்து கூட்டியிருக்காங்க. கூட்டி தான் இந்த நம்பர் வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 0.55 கூட இன்னொரு நம்பர் எதையோ கூட்டி 0.65 ஆகியிருக்காங்க. ஸோ அது என்ன நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ எப்படி நம்ம இதிலேருந்து இதை கழித்து இதை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இதிலேருந்து இதை கழிச்சோன்னா நமக்கு இங்கே என்ன நம்பர் கூட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் 0.65 மைனஸ் 0.55. ஸோ அப்படியே ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் வந்தால் எந்த நம்பரை கூட்டியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். 0 1 அப்போ 0.10 அப்படின்னு கிடைக்கிது. இதை வந்து நம்ம ரவுண்டாக 0.1ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ பாருங்கள், இங்கே வந்து 0.1 கூட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 0.65ஓட இன்னொரு நம்பர் எதையோ கூட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 0.8 மாற்றிருக்காங்க. ஸோ இது இங்கே என்ன நம்பர் வரும், அதாவது எந்த நம்பரை கூட்டியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணலாமா? 0.8 மைனஸ்
0.65. ஸோ இங்கே 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே 10 வந்துடும், இங்கே 7 வந்துடும். இது 8 7 ஆகிடும். 15 5 7 6 விஷயம் பாக்கி 1. ஸோ 0.15. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0.15 வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.05, அடுத்து 0.1, அடுத்து பார்த்தீங்கன்னா 0.15. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒவ்வொன்று கூடயும் 0.05 வந்து ஆட் ஆகிக்கிட்டே போகுது. சரிங்களா? இப்போ இதோட ஒரு 0.05 கூட்டணும்னா நமக்கு இந்த நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நம்பர், இந்த 0.1 இருக்கு இல்லையா, இந்த நம்பரோட ஒரு 0.05 கூட்டணும்னா இந்த நம்பர் கிடைக்கும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட ஒரு 0.05 கூட்டி வர நம்பர் இங்கே வரும். அப்போ பாருங்கள், 0.15ஓட 0.05 கூட்டணும்னா 10க்கு 0 பாக்கி 1 2 0.2ன்னு வருதா? ஸோ அப்போ இந்த 0.2 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 0.8ஓட ஆட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த 0.8ஓட இந்த 0.2 ஆட் பண்ணால் 1.0ன்னு கிடைக்கும். அது ரவுண்டாக நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற இந்த 1 தான். அடுத்த கொஷின் பாருங்கள். 1 1 4 8 9 27 16 அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது. இதில் பாருங்கள், இந்த 4ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், 2 ஸ்கொயர் 4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 9ங்கிறதும் ஸ்கொயர் நம்பர், 3 ஸ்கொயர் 9. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 16 வந்து ஸ்கொயர் நம்பர். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 ஸ்கொயர் இருக்குது. இது போக நம்ம இந்த 1 கூட இந்த 1 நம்ம என்ன பண்ணலாம்னா 1 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8 27 கியூப் நம்பர், 2 கியூப் 8 வரும், 3 கியூப் வந்து 27 வரும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த சீரியஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர்டையும் கியூபையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. ரைட்டா? ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? 1 இருக்குது, 1 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது, 9 27 16. அடுத்து என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4ங்கிறது 2 ஸ்கொயரு, 9ங்கிறது 3 ஸ்கொயரு, 16ங்கிறது 4 ஸ்கொயர். அப்போ பார்த்தீங்கன்னா 1 விட்டு ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த இடையில உள்ளது பார்த்தீங்கன்னா கியூப் நம்பராக இருக்குது. 2 கியூபு 8, அதே மாதிரியே 3 கியூப் வந்து 27. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயரு 2 கியூபு, 3 ஸ்கொயரு 3 கியூபு. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் இங்கே இருக்கா? அப்போ இங்கே என்ன வரும்னா 4 கியூப் வரும். 4 கியூப்னா 64ன்னு வரும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 64 தான். இப்போ இங்கே என்ன லாஜிக் பண்ணி ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா இங்கேயும் அதே தான். இங்கே 1 ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, இங்கே 1 கியூப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ 1ங்கிறதுனால ரெண்டுமே ஒரே வேல்யூவாக வந்துடுது. 1 ஸ்கொயரும் 1 தான், 1 கியூபும் 1 தான். ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 2 கியூபு, 3 ஸ்கொயர் 3 கியூபு, 4 ஸ்கொயர் 4 கியூப், 4 கியூப்னா 64. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64. அடுத்த கொஷின் பாருங்கள். 3 7 15 கேள்விக்குறி 63 127. ஸோ இந்த கொஷின் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அது ஏறு வரிசையில் இருக்குது. அதேமாரியே வந்து சடன் சேஞ்சஸ் இல்லை, சடன் சேஞ்சஸ் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 7. ஸோ நம்ம கூட்டியே பார்க்கலாம். 3ஓட 4 கூட்டினோன்னா 7. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே 15 கொடுத்துருக்காங்க. இப்போ 7ஓட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 15 கிடைக்கும்? 7 8 கூட்டினா 15 கிடைக்கும். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன நம்பர்னு தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 63 கொடுத்துருக்காங்க, அடுத்து 127 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 63ஓட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 127 கிடைக்கும்? 63 60 60 120, அப்போ 64 வருமா? ஸோ 63ஓட 64 கூட்டினா நமக்கு 127 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், 4 8 அடுத்து வந்து 64 வருது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஓட மடங்கு தான். சரி, ஓகே. இப்போது ஒருவேளை இங்கே 12ன்னு இருந்ததுன்னா என்ன வந்திருக்கும்? 15 12 27ன்னு வரும். அடுத்து வந்து 16 வச்சோன்னா 27 16 43. ஆமாம், 43 தான் வரும். ஸோ அந்த லாஜிக் வராது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா
சரி ஓகே, இப்படி ட்ரை பண்ணலாம். இப்போ இது 4 இது 8. அப்போ 4 இன்ட்டு 2ன்னு வச்சுப்போம். சரிங்களா? அதாவது இந்த 4 2ஆல் பெருக்கி இங்கே 8 வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 8 2ஆல் பெருக்கியிருப்பாங்க. இந்த 8 2ஆல் பெருக்குனா 16ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த 15ஓட 16 கூட்டி பார்ப்போம். 15ஓட 16 கூட்டினோம்னா 31ன்னு கிடைக்குமா? ரைட், ஓகே. இது ஆப்ஷன்லேயும் இருக்குது, பட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 16 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 16 நாம் 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு 32ங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த 32 என்ன பண்ணணும்னா, இந்த 31ஓட கூட்டணும். சரிங்களா? ஸோ 31 32 கூட்டினா 63 வரும். அப்போ லாஜிக் கரெக்டு தான். ஸோ அப்போ பாருங்கள், 4 8 16 32. 32 அடுத்து நாம் 2ஆல் பெருக்கணும்னா 64ன்னு வரும். கரெக்டு தான். ஸோ அப்போ இந்த லாஜிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 2ஓட மடங்குகளால் கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 31. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினும் வந்து பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக வந்து கூட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 10 21. அடுத்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்னதாக தான் இருக்குது. அடுத்து 51 70. ஸோ கண்டிப்பாக கூட்டல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட்டலை வச்சு ட்ரை பண்ணுவோம். 10ஓட எதை கூட்டினா நமக்கு 21 கிடைக்கும்? 10ஓட 11 கூட்டினா 21 கிடைக்கும். சரிங்களா? சரி ஓகே. அடுத்து இங்கே என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 51 இருக்குது, இங்கே வந்து 70 இருக்குது. சரி, இப்போ 51ஓட எதை கூட்டினா நமக்கு 70 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 கூட்டினா 70ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுவும் ஒற்றைப்படை எண், இதுவும் ஒற்றைப்படை எண். ஸோ 11க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் பார்த்தா 13. ஒருவேளை நம்ம இப்போ 21ஓட 13 கூட்டினோன்னா 34 வரும். ஸோ அடுத்த ஒற்றைப்படை எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 15. சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள், 11 அடுத்து ஒரு வேளை இங்கே 13ன்னு இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா? ப்ளஸ் 13னா 21 + 13 34 வந்துடும். ரைட்டு தான், ஓகே. இப்போ அடுத்து வந்து ஒற்றைப்படை எண்ணுங்கிறதுனால நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா, இங்கே 15 போட்டோம்னா 34 15 49 தான் வரும். ஆனால் இங்கே 51ன்னு இருக்குது. ஸோ 2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? 11 ப்ரைம் நம்பர், 13 ப்ரைம் நம்பர், 29 ப்ரைம் நம்பர். அப்போ இங்கேயும் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ 34ஓட எந்த ப்ரைம் நம்பரை கூட்டினா நமக்கு 51 கிடைக்கும்? ஸோ 34ஓட 17 கூட்டினா 51 கிடைக்கும். 17ங்கிறதும் ப்ரைம் நம்பர் தான். சரிங்களா? அடுத்து வந்து 29ங்கிறதும் ப்ரைம் நம்பர் தான். கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைம் நம்பரை வச்சு இந்த லாஜிக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34 தான். ஸோ 13 ப்ரைம் நம்பர் ஒற்றைப்படை எண்ணுங்கிறதுனால நமக்கு இங்கேயே கிடச்சிருச்சு. பட் கன்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த லாஜிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த 51ங்கிறது நம்ம கரெக்டாக வரும். சரி ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 0 30 78 60 அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏறுவரிசையில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாகுது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் ஏறிட்டே போகுது, இந்த இடத்துல திரும்பி கொஞ்சம் குறையுது. அப்போது இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட் நம்பர் 0வாக இருந்தாலே பவரை வச்சு தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதை 1 ஸ்கொயர் பண்ணி அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுறது, இல்லை 1 க்யூப் பண்ணி அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த 60ங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 64ங்கிறது வந்து 4 க்யூப். ரைட்டா? 64ங்கிறது 4 க்யூப். அப்போ 4 க்யூப் மைனஸ் 4ன்னு பண்ணோன்னா 60ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக் வேணால் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதிலிருந்து நம்ம போவோம். இப்போது 60ங்கிறத நம்ம எப்படி கொண்டு வரலாம்? 4 க்யூப் மைனஸ் 4. சரிங்களா? ஸோ 4 க்யூப் வந்து 64, மைனஸ் 4 பண்ணோன்னா 60ன்னு கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த 60 வந்திருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ கெஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 78 எப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? ஸோ அங்கே 4 க்யூப் இருக்குது, மைனஸ் 4ன்னு இருக்குது. ஸோ 4 1
4க்கு முன்னாடி உள்ள 3ங்கிற நம்பரை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லைனா 4க்கு அடுத்து வரப்போகிற 5ங்கிற நம்பரை வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து 5 வச்சு ட்ரை பண்ணோன்னா 5 கியூபுங்கிறது 125 அந்த மாதிரி போயிடும். 3 கியூப் பண்ணோன்னா 27 தான் வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? 78 வந்து 81க்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம 3 பவர் 4ன்னு எழுதணும்னா அது 81ன்னு வரும். ஸோ அப்போ 3 பவர் 4 81. இங்கே 78 நமக்கு வேணும். அப்போ இதுலேருந்து ஒரு -3 பண்ணோன்னா நமக்கு 78ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே லாஜிக் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3 பவர் 4 -3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 பவர் 3 -4. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பவர் 4 -3. அப்போ அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ தான் 4 3 2ன்னு வரும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 4 இருக்கா, அப்போ அடுத்து 5 இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், 4 3 2 பவரை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரிவர்ஸில் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுது. 3 4 5ன்னு வந்துடும். அடுத்து இந்த நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருதா, அப்போ இங்கே வந்து மேபி 2 வரலாம், -2ன்னு வரலாம். ஸோ 2 பவர் 5 வந்து 32. 2 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32. 32 -2 பண்ணோன்னா 30ன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. அப்போ லாஜிக் கரெக்டு தான். 30ங்கிறத இப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போது இங்கே அடுத்து என்ன நடந்திருக்கும்? ஏன்னா இதுக்கு அடுத்த நம்பர் தான் வேணும், 60க்கு அடுத்த நம்பர் தான் வேணும். இங்கே என்ன நம்பர் வந்திருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 3 4 வந்துடுச்சு. அப்போ இங்கே 5 வரும். ஸோ அடுத்து பாருங்கள், 5 4 3 இருக்குது. அப்போ அடுத்து இங்கே 2 வரும். ஸோ அடுத்து பாருங்கள், 2 3 4 இருக்கா, அப்போ இங்கே 5 வந்துடும். அப்போ 5 ஸ்கொயர்டுங்கிறது 25 வரும். -5 போட்டோன்னா 20ன்னு கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 20. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ADCFEH அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. அதாவது 2 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ இதெல்லாம் சிம்பிள் தான். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு AD இருக்குது, அடுத்து CF இருக்குது, அடுத்து EH இருக்குது. ஸோ நம்பர் கொடுத்தோன்னா ஏவுக்கு 1 வரும், டிக்கு 4 வரும், சிக்கு 3 வரும், எஃப்க்கு 6 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இக்கு வந்து 5 வரும், ஹச்சுக்கு 8 வரும். இப்போ அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்களா? ஸோ இதை பாருங்கள், நம்ம இதை 2 தனித்தனி சீரியஸாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு உள்ள லெட்டர்லாம் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது. 1 3 5ன்னு வருதா, 1 3 5ன்னு வருதா, அப்போ கண்டிப்பாக அடுத்து வந்து 7 வரும். அடுத்து 2வது உள்ள சீரியஸ்லாம் பாருங்கள், 4 இருக்குது, 6 இருக்குது, அடுத்து 8 வருது. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 10 வரும் கண்டிப்பாக. ஸோ 10 வரும். இப்போ 7னா நமக்கு ஜின்னு தெரியும், G7 அப்படின்னு கூட ஷார்ட்கட் போட்டிருந்தோம். 10னா வந்து ஜேவா, ஏன்னா எஜோட்டியில் 2வதாக வரும். எஜோட்டிலாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே. எஜோட்டியில் 2வதாக வருதா. ஸோ இது 5, இது 10, இது 15, இது 20, இது 25. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜிஜி, ஆப்ஷன் ஏவிலே இருக்குது. ஸோ தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், B2Y2 D4X3 I9N13 அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், B2ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரியே Y2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், பிக்கு வந்து 2ங்கிற நம்பர் வரும்னு நமக்கு தெரியும். அதாவது பிங்கிற லெட்டருக்கான கரஸ்பாண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ரைட்டா? ஸோ அந்த லாஜிக் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், D4X3ன்னு இருக்குது. ஸோ லாஜிக் கரெக்டு தான், ஏன்னா டிக்கு வந்து 4ங்கிற நம்பர் வரும். டிக்கான கரஸ்பாண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். அதே மாதிரி I9ன்னு இருக்கா, N13ன்னு இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஐக்கு நம்ம கரஸ்பாண்டிங் நம்பர் கொடுத்தா என்ன வரும்? 9 தான் வரும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான நம்பரை வந்து பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், Y2X3N13ன்னு இருக்குது. இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க? ஸோ ஏபிசிடி ரிவர்ஸில் எழுதும்போது ஒய்க்கு 2 வரும். கரெக்டாக? ஏபிசிடியை ரிவர்ஸில் எழுதணும்னா ஒய்க்கு 2 வரும்.
அதே மாதிரியே எக்ஸுக்கு 3 வரும், ரைட்டு தான், ஓகே. ஸோ எக்ஸுக்கு வந்து 3 வரும், எண்ணுக்கு 13 வரும். ஸோ என்னோட ஒரிஜினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் வேல்யூ 14 வரும். அதான் நேராக எழுதும்போது 14 வரும். இப்போ 27லேருந்து 14 மைனஸ் பண்ணோன்னா 13 கிடைக்கும். அப்போ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பேரை பொறுத்த வரைக்கும் ஏபிசிடியை நேராக எழுதும்போது என்ன நம்பர் வருமோ அதை கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது இருக்கிற பேரை பொறுத்த வரைக்கும் ஏபிசிடியை ரிவர்ஸில் எழுதும்போது என்ன நம்பர் வருமோ அதை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லாஜிக்கை ஆப்ஷனில் இருக்கிற எந்த ஆப்ஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 1 கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான், சரிங்களா. ஏவுக்கு 1, ஏவனே அதாவது ஏபிசிடி நேராக எழுதும்போது ஏவுக்கு 1 தான் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு 26ன்னு இருக்குது. அவங்க ரெண்டாவதாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸில் எழுதும்போது உள்ள வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஃபார்வேர்டில் எழுதும்போது உள்ள வேல்யூ தான். இசட்டுக்கு 26ங்கிறது ஃபார்வேர்டில் எழுதும்போது உள்ள வேல்யூ தான். ரிவர்ஸில் எழுதுனா இசட்டுக்கு 1ன்னு வரணும், சரிங்களா. ஸோ அப்போ இது வராது, அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து பாருங்கள் M13 N13ன்னு கொடுத்துருக்காங்க. M13, ஸோ இது வந்து ஃபார்வேர்டில் எழுதும்போது உள்ள நம்பர், கரெக்டு தான். எம்முக்கு ஃபார்வேர்டில் எழுதும்போது 13 தான் நம்பர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா N13ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணை வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதும்போது 13 தான் வரும். ஸோ அப்போ இது கரெக்டு தான். அப்போ இந்த பேர் தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும், சரிங்களா. ஏன்னா எம் இருக்குது, ஃபஸ்ட்டு பேரை பொறுத்த வரைக்கும் ஃபார்வேர்டில் எழுதும்போது உள்ள நம்பரை கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்முக்கு 13 தான். அடுத்து N13 இருக்குது. செகண்ட் பேரை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் எழுதும்போது வர நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எண்ணை வந்து நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷனில் பார்க்கும்போது 13ங்கிற நம்பர் தான் வரும். ஸோ அப்போ இந்த பேர் தான் வந்து ஆன்சராக இருக்கும். பட் இதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் N13ன்னு கொடுத்துருக்காங்க. என்னோட ஒரிஜினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா T20 கரெக்டு தான், ஆனால் V22ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும், ரிவர்ஸ் ஆர்டர் வரணும். ஸோ பாருங்கள் T20 ஓகே, T20 ஏபிசிடியை நேராக எழுதும்போது Tக்கு 20 தான் வரும், ரைட்டு தான். ஆனால் இங்கே V22ன்னு கொடுத்துருக்காங்களே, இது தப்பு. ஏன்னா அவங்க ரெண்டாவதாக உள்ள பேரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸில் வரா மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து தப்பு தான். அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Z1A X2D V6G T21J அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் Z1A, அடுத்து வந்து X2D, அடுத்து வந்து V6G, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா T21J, ரைட்டுங்களா. சரி ஓகே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இங்கே என்ன லாஜிக் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர்ஸுக்கு என்ன லாஜிக்னு பார்க்கலாம். ஸோ ஏபிசிடிக்கு நம்பர் கொடுத்தோன்னா இசட்டுக்கு 26 வரும், எக்ஸுக்கு வந்து 24 வரும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, -2 பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா, ரைட்டா. ஸோ அடுத்து எக்ஸுக்கு 24, விக்கு வந்து TUV 22 வரும். ஸோ அப்போ இதையும் பார்த்தீங்கன்னா 24லேருந்து -2 பண்ணோன்னா 22ன்னு கிடைக்கும். அப்போ இந்த லாஜிக் கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 22லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருப்பாங்க, 20ன்னு கிடைக்கும். 20னா T கரெக்டு தான். அப்போ இதுக்கு வந்து லாஜிக் கரெக்டாக இருக்குது. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 20லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 18ன்னு கிடைக்கும். 18னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும், சரிங்களா. சரி ஓகே. அப்போ இங்கே வந்து லாஜிக் வந்து -2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 3 வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா. சரி ஓகே. அப்போ அடுத்து பாருங்கள் ஜியோட வேல்யூ வந்து 7, இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கேயுமே 3 தான் கூட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 3 தான் கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 3 தான் கூட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ 10ஓட 13 கூட்டணும், 10ஓட 3 கூட்டினா 13, 13னா எம், சரிங்களா. ஸோ நான் நல்ல தூக்க கலக்கத்தில் இருக்கேன், அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் வந்து தடுமாறுது, சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 10ஓட 3 கூட்டினோன்னா 13, சரிங்களா. சரி இப்போ அடுத்து வந்து
6m இதுதான் ஆன்சராக இருக்க போது. இருந்தாலும் நம்ம நம்பருக்கு கண்டுபிடிச்சிருவோம். 1 2 6 21ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நம்பர் வரும்? 1 + 1 2ன்னு வச்சுக்கலாம். 2 + 4 6, 6 + 18ன்னு வருது. ஸோ நமக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 6ம் எம்மும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 6mன்னு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இங்கே 88 தான் இங்கே வந்தாகணும். சரிங்களா? இந்த இடத்துல 88 வரும். இது எதுக்காக இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 3 இது கொடுக்கும்போது, இந்த மாதிரி எழுத்து, அப்புறம் ஆங்கில எழுத்துக்கள், சாரி நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஆங்கில எழுத்துக்கள். ஸோ தூக்க கழகத்தில் கொஞ்சம் தடுமாறுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், திரும்ப ஆல்ஃபபெட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிருங்க. இது கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்பர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு இதே மாதிரி ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. நீங்கள் நம்பருக்கு கண்டுபிடிக்கவே வேணாம். சரிங்களா? ஆனால் இப்போ இங்கே என்ன லாஜிக் நம்பருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 × 1 + 1. சரிங்களா? 1 1 1 + 1 2. அதே மாதிரி 2 × 2 + 2. 2 2 4 + 2 6. 6 × 3 + 3. ஸோ 6 3 18, 18 3 21. 21 × 4 + 4. 21 4 84. 84 4 88. ஸோ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் எக்ஸாமில் எப்போதுமே இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனில் இது மட்டும் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஆன்சராக இருக்கும். நாம் வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஏபி, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஏஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏபி, ஃபைனலாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற எழுத்தெல்லாம் கொண்டு வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபில்லப் பண்ணிட்டு அடுத்து இதை குரூப்பாக பிரித்து பார்க்கணும். ஸோ எதில் வந்து குரூப்லாம் கரெக்டாக இருக்கோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து 4 டைம் எழுதிக்க போகிறோம். ஏன்னா நம்ம 4 ஆப்ஷனையும் வச்சு செக் பண்ணணும். ஸோ அதனால் இந்த சீரியஸை வந்து 4 டைம் எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ ஏ, பி, அடுத்து ஒரு 2 ஸ்பேஸ் இருக்குது. அடுத்து பி, ஏஏ, அடுத்து ஒரு 2 ஸ்பேஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி இருக்குது. ஃபைனலாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 டைம் நாம் எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ நாம் 4 டைம் வந்து இது எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஷனில் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கொண்டு வந்து இதில் ஃபில்லப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கலாம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2A இருக்குது, அதை கொண்டு வந்து போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2A இருக்கா, அதை இதில் போட்டுடலாம். அடுத்து கடைசியாக இருக்கிற ஏவை வந்து இதில் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லா ஆப்ஷனுக்கும் நம்ம ஃபில்லப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த சீரியஸை 4 டைம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷன்லேயும் இருக்கிற எழுத்துக்களை கொண்டு வந்து இதில் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்து எது ஒரு சரியான குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதில் மொத்தமாக எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 எழுத்து வந்து மொத்தமாக இருக்குது. அப்போ இந்த 12 நாம் குரூப்பாக பிரித்தோன்னா எப்படி பிரிக்கலாம்? 12 வந்து 2 2ஆக பிரிக்கலாம், இல்லைனா 3 3ஆக பிரிக்கலாம், இல்லை 4 4ஆக பிரிக்கலாம், இல்லைனா 6 6ஆக பிரிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் 2 வச்சு கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் வச்சு கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 3 வச்சு ட்ரை பண்ணுவோம். அதாவது இந்த எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே நாம் 3 3ஆக பிரிக்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ பிரிக்கலாமா? ஸோ பாருங்கள், இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3. அதேமாதிரி அடுத்து இது ஒரு 3, இது ஒரு 3 எழுத்து, இது ஒரு 3. அடுத்து இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3. அடுத்து வந்து இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஏபிஏ, ஏபிஏ, ஏஏஏ, ஏபிஏ. இதில் பார்த்தீங்கன்னா இது 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 இந்த 3 குரூப்பும் ஒன்றா இருக்குது, ஏபிஏன்னு இருக்குது. பட் இது மட்டும் வந்து மாறுது, கரெக்டாக வரல. அப்போ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதாவது ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஏ, 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 ஏபிஏ.
ஸோ இதில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. எல்லாமே ஏபிஏ அப்படின்னு தான் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ டெஃபினட்டாக இதுதான் ஆன்சராக இருக்கும். அதாவது ஆப்ஷன் பியில் இருக்குது இல்லையா, இதை தான் கொண்டு வந்து இங்கே ஃபில்அப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ரெண்டையும் நம்ம செக் பண்ணிடலாம். இதில் பாருங்கள் ஏபிஏ, 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 ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிபின்னு வந்துடுச்சு. ஸோ இது ஏபிஏ, இது ஏபிஏ, இது ஏபிஏ, பட் இங்கே மட்டும் மாறுது, ஏபிபின்ட்டு வந்திருக்கு. அடுத்து அதே மாதிரியே பாருங்கள் ஏபிபி, ஏபிஏ, ஏஏபி, ஏபிபி அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து ஒரே குரூப்பாக இருக்குது, இடையில இருக்கிற 2 குரூப்பும் மாறி இருக்கு. அப்போ எல்லாமே ஒரே குரூப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பி மட்டும்தான். ஸோ அப்போ டெஃபினட்டாக இதுக்கு இந்த ஆப்ஷன் பி தான் ஆன்சராக இருக்கும். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட தொடரில் பொருந்தாத எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நம்பர் மட்டும் மற்ற 4 நம்பர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எந்த நம்பர் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு 21 தான் ஆன்சர். சரிங்களா? ஏன்னா இந்த 5 நம்பரில் 21 மட்டும்தான் பகு எண். மற்றபடி இந்த 5, 13, 17, 23 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பகா எண்கள் தான். ஸோ இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த 21 தான் ஆன்சர். பகு எண்ணா என்ன, பகா எண்ணா என்னன்னு நம்ம ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். சரிங்களா? 21 பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 21ஆல் டிவைட் ஆகும், 1ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி ஆகாது. 1ங்கிற நம்பராலையும் இதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21. அடுத்த கொஷின் பாருங்கள், 4, 18, 48. அடுத்து ஒரு கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க, 180. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏறுவரிசையில் இருக்குது. அதே மாதிரியே பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லை, இது வரைக்கும் பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லை. பட் இங்கே 180 வருது. இப்போ இங்கே அதை விட ஒரு சின்ன நம்பர் வர தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து கூட்டல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பெருக்கியிருந்தாங்கன்னா ஏதாவது சின்ன நம்பரை வச்சு தான் பெருக்கியிருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம கூட்டலை வச்சு ட்ரை பண்ணுவோம். 4, 18ன்னு இருக்குது. ஸோ அப்போ 4ஓட 14 கூட்டினோன்னா 18ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 18, 48ன்னு இருக்குது. அப்போ 18ஓட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30 கூட்டியிருக்காங்க. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் இல்லை, இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 180ன்னு இருக்குது. சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்கள். 16, அதாவது 14ஓட 16 கூட்டினோன்னா 30. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 30ஓட ஒரு 16 கூட்டி பார்ப்போம். கூட்டினோன்னா 46ன்னு வருமா? ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம 48ஓட 46 கூட்டினோன்னா எவ்வளோ வரும்? 94 வருமா? 40, 80, 94. ஆமாம், 94. ஆனால் 94ங்கிறது ஆப்ஷன்லேயே இல்லை. அப்போ அவங்க இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணலை. ரைட்டா? ஸோ அடுத்து பெருக்கி பார்க்கலாம். ஸோ பெருக்கணுன்னா 4 இருக்குது, 18 இருக்குது, நன்னாங்கு 16 வரும். ஒரு +2 போட்டுக்கும். சரிங்களா? 4 4 16 +2 போட்டோன்னா 18 வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு வேளை நம்ம 18 4 டைம் பெருக்கணுன்னா 72 வந்துடும். சரியா? ஆனால் இங்கே 48 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த லாஜிக்கையும் அவங்க யூஸ் பண்ணலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 4 எப்படி அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா 2 கியூபு மைனஸ் 2 ஸ்கொயர்டு. சரிங்களா? இப்போ 2 கியூபோட வேல்யூ என்னென்னா 8, மைனஸ் 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. ஸோ 8 - 4 பண்ணோன்னா நமக்கு இந்த 4 கிடச்சிருதா? அதே மாதிரி இப்போ 18க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 கியூபு மைனஸ் 3 ஸ்கொயர்டு. 3 கியூப் 27 மைனஸ் 3 ஸ்கொயர்டு 9. ஸோ 27 - 9 பண்ணோன்னா நமக்கு 18 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த லாஜிக்கை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 வந்திருக்கு, அடுத்து 3 வந்திருக்கு, அப்போ அடுத்து 4 வந்திருக்கும். 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர்டு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ 4 கியூப் பார்த்தீங்கன்னா 64, 4 ஸ்கொயர் 16. 64ல் 16 போயிடுச்சுன்னா ஸோ 10 போனால் 54 வரும். அதுக்கப்புறம் ஒரு 6 மைனஸ் பண்ணோன்னா 48 வரும். ஸோ கரெக்டாக வருது. ரைட்டுங்களா? அங்கே 48 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த லாஜிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. 5 கியூப் 125, 5 ஸ்கொயர்டு வந்து 25. 125 - 25 100ன்னு இங்கே வரும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 100.
ஸோ நான் திரும்பவும் சொல்கிறது தான், நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா? என்ன லாஜிக் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து வர கொஷின் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸியாக கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். பட் கொஞ்சம் ஏதாவது அவங்க ட்விஸ்ட் வச்சா கூட நம்ம நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு நாம் நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. சரிங்களா? ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கான 2வது கேள்வி, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுக ஓர்ந்து என்று திருக்குறளை சிறப்பித்து கூறியவர். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இங்கிலீஷ் லெட்டர், ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி சேர்த்து ஒரு 5 குரூப் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு குரூப் மட்டும் மற்ற குரூப்போட பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொருந்தாத குரூப் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஏபிசிடியை நேராக எழுதி சிக்கு நம்பர் கொடுத்தோன்னா என்ன வரும்? 3ன்னு வருமா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. அப்போ இந்த லாஜிக்கை வந்து அவங்க யூஸ் பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரிவர்ஸ் வேல்யூ கொடுத்து பார்க்கணும். அதாவது ஏபிசிடியை ரிவர்ஸில் எழுதிட்டு சிக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏபிசிடி ரிவர்ஸில் எழுதணுன்னா சிக்கு வந்து 24ன்னு வரும். ரைட்டுங்களா? ஸோ 27 - 3 அப்படின்னு எழுதுவோம். இந்த லாஜிக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஒரு இங்கிலீஷ் லெட்டருடைய ரிவர்ஸ் வேல்யூ வேணும்னா அந்த லெட்டருடைய ஒரிஜினல் வேல்யூவை 27லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ சிக்கு நம்ம ரிவர்ஸில் எழுதணும்னா 24ன்னு வரும். ஆனால் இங்கே 11 இருக்குது. அப்போ இந்த லாஜிக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி வந்துட்டால் நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும்னா, இந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ், இதுக்கு மட்டும் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ சி, ஜி, கே, ஓ, எஸ். ரைட்டா? ஸோ நம்ம நம்பரே கொடுக்கலாம். சிக்கு நம்ம நம்பர் கொடுத்தோன்னா 3ன்னு வரும். ஜினா 7, கேனா 11, ஓனா 15, எஸ்னா 19 வரும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 3 + 4 7, 7 + 4 11, அடுத்து 11 + 4 15, 15 + 4 19. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 வந்து கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கான லாஜிக் வந்து இதுதான், +4 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்பர்ஸில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். 11, 13, 17, 19, 21 கொடுத்துருக்காங்க. ஸோ 11 + 2 13 வந்துடும். 13 + 4 17 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 17 + 2 வந்து 19 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 19 + 2 வந்து 21 வரும். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 4ங்கிறத ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 தான் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி யோசிக்கலாம். இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு G13ங்கிறது ஆன்சராக, சாரி K17ங்கிறது ஆன்சராக வரும். ரைட்டுங்களா? K17 ஆன்சராக வரும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கல. அப்போ வேறு ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஒருவேளை K17 இருந்தால் நம்ம அதை சூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே ஆப்ஷனில் வந்து K17 இல்லை. அப்போ வேறு ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வேறு என்ன இருக்குது இதில் பாருங்கள். 11 ப்ரைம் நம்பர், 13 ப்ரைம் நம்பர், 17 ப்ரைம் நம்பர், 19 ப்ரைம் நம்பர். ஆனால் 21 ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ இந்த லாஜிக்கை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், இது பகாயன், இதுவும் பகாயன், இதுவும் பகாயன், இதுவும் பகாயன் தான். ஆனால் 21ங்கிறது என்ன? பகு எண். ஏன்னா 21 3ஆல் வகுக்கலாம், 7ஆல் வகுக்கலாம், 21ஆல் வகுக்கலாம், 1ஆலையும் வகுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 21 இருக்குது இல்லையா, இந்த S21ங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதில் ஆல்ஃபபெட்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஆல்ஃபபெட்ஸ் கரெக்டான லாஜிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. +4 +4 +4 +4ன்னு. ஆனால் நம்பர்ஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சி கூட 11ங்கிற பகாயனை சேர்த்துருக்காங்க, ஜி கூட 13ங்கிற பகாயனை சேர்த்துருக்காங்க, கே கூட 17ங்கிற பகாயனை சேர்த்துருக்காங்க, ஓ கூட 19ங்கிற பகாயனை சேர்த்துருக்காங்க. அப்போ எஸ் கூடயும் ஒரு பகாயனை தான் சேர்த்துருக்கணும்.
ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பகு எண்ணை சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா S21 தான். ரைட்டுங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், 2, 11, 29 கேள்விக்குறி இருக்குது. அடுத்து 137 கொடுத்துருக்காங்க. ஏறுவரிசையில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது, பெரிய அளவில் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியலை. அப்போ ஏதோ ஒரு நம்பரை வந்து கூட்டியிருப்பாங்க, இல்லைனா வேறு நம்பரை வந்து கூட்டியிருப்பாங்க. சரி பார்க்கலாம். 2 ஃபஸ்ட்டு கூட்டலை வச்சு ட்ரை பண்ணுவோம். 2, 11 இருக்குது. இப்போ 2ஓட 9 கூட்டினா 11 கிடைக்கும். அடுத்து இந்த 11ஓட எதை கூட்டினா 29 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 18. சரிங்களா? 11, 18, 29. ஸோ அப்போ பாருங்கள், 9 18ஆக மாறி இருக்குது. அதாவது 9ஓட இன்னொரு 9 தான் கூட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இல்லைனா 9 × 2 பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ×2 நடந்திருக்கு. 9, 2, 18. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 18 2ஆல் பெருக்கியிருப்பாங்க. 18 2ஆல் பெருக்கணுன்னா நமக்கு 36ன்னு கிடைக்குமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 29ஓட இந்த 36 கூட்டணும். 29ஓட 36 கூட்டணும்னா என்ன வரும்? ஸோ அதை 30ன்னு வச்சோன்னா அது 35ன்னு மாறிடும். 30, 35, 65ன்னு வரும். ஸோ அப்போ 65ன்னு இங்கே வரும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இந்த லாஜிக் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 36ஓட ஒரு 2 கூட்டியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 72ன்னு வந்திருக்கும். அந்த 72 இதோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூட்டியிருப்பாங்க. ஸோ 72ஐயும் 65ஐயும் கூட்டினோன்னா 7, 13, 137ன்னு வரும். ஸோ கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக நாம் யூஸ் பண்ண லாஜிக் கரெக்டு தான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 65. இன்னைக்கான கடைசி கேள்வி, கீழ்கண்டவர்களில் 1882 திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? அடுத்து பாருங்கள், A=1, B=2, C=3 என்றவாறு எழுதப்பட்டால் கீழ்கண்டவற்றில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஏபிசிடிக்கு அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்பர் கொடுத்தா இதில் வந்து எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து தான் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் எடுத்தோமா, M=G+F அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டானு நம்ம பார்க்கணும். ஸோ இவங்களே சொல்லிட்டாங்க ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 இப்படி தான் நம்பர் கொடுத்துருக்காங்களாம். அப்போ எம்முக்கு என்ன நம்பர் வரும்? 13ன்னு வருமா? சரி, ஓகே. ஜிக்கு வந்து 7ன்னு வரும், எஃப்க்கு 6ன்னு வரும். அப்போ பாருங்கள், 7 + 6ங்கிறது 13 தான். ஸோ அப்போ இது வந்து கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு தான். அடுத்து வந்து ஆப்ஷன் பியை செக் பண்ணி பார்ப்போம். 6 = I × B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 6க்கு என்ன வேல்யூ வரும்? 18 வருமா? ரைட்டு. ஐக்கு 9 வரும், பிக்கு 2 வரும். ஸோ இங்கே இன்ட்டு இருக்குது. அப்போ 9 × 2 18 தான். ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஆப்ஷன் ஏவும் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் பியும் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து நாம் ஆப்ஷன் சியை செக் பண்ணி பார்ப்போம். L = X/B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12, எக்ஸ் வந்து 24 வரும், XYZ. ரைட்டு. அடுத்து பி பார்த்தீங்கன்னா 2. ஸோ 24 2ஆல் டிவைட் பண்ணால் 12 தான் வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தான். கண்டிப்பாக இதுதான் தப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் நாம் அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். B = N × Aன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, Nக்கு 14 வரும், ஏவுக்கு வந்து 1 வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ 14 × 1ன்னு வருது, இங்கே 2ன்னு இருக்குது. 14 × 1ங்கிறது 14 தான் வரும், பட் இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த 2 சமம் இல்லை. அப்போ எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டி தான் தப்பு. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? 7 + 6 13, 9, 2 18, 24 2ஆல் வகுத்தோன்னா 12, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது மட்டும்தான் நம்ம கரெக்டாக வரல. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி.